பிரிட்ஜ் வேலை செய்கிறாங்க. தண்ணிங்க கொட்டை வைக்குது. அந்த கொட்டையிலேருந்து தான் அந்த ரோட்டுக்கு தண்ணி எடுத்து வர்றாங்களாம். நெல் பண்ணியிருக்காங்க. எல்லாம் பசையானு இருக்கு. ஆரி பாருங்க, அருமையாக இருக்கு. புல்லு மேடு. நம்ம வண்டி மேடுலாம் ஏறிடுங்க. டவுன்ல தான் வேகம் குறைஞ்சிரும். மேடுலாம் ஏறிடும். ஃபுல்லு மேடு ஏறணும் கைஸ். ஃபுல்லு டவுன் இறங்குறாங்க. இப்போ பார்த்து மெதுவாக இறங்கணும். ஒரே மூட்டை இறங்கினா ஊதான் வரும். அது வளைஞ்சி வளைஞ்சி போகுது ரோடு. பாருங்க, காடு நீங்களே. ரோடு உங்களுக்கு தெரியுதா? அதே மாதிரி நட பாருங்க. ஃபுல்லு டவுனு. இப்படி போட்டா மத்த டிரைவர் சரியில்லை கைஸ். டிரைவர் வண்டி பிடிச்சி ஓட்டுறாரு. இப்படி ஓட்டினா மைலேஜ் வராது. டவுன் இறங்கினேங்க. பின்னாடி ஏறணும். RPM எப்பயுமே இவ்வளோ மெரிச்சாதான் வண்டி ஏறுது. நம்ம வண்டி என்ன ப்ராப்ளம் தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் வண்டி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது தானே? தனி இது சாதாரண மேடு தான். சமோசா மாரி மேடு இது. அதிக மேல இல்லை. காட்டுலயே ரோடு போகுது பாருங்க. நீல தெரியுதா? காட்டுலயே ரோடு. இங்க காட்டுல கூட தண்ணி வருது கைஸ். காவேரி தண்ணியா? ஒகேனக்கல் வாட்டர். பாருங்க, BGMI ஹவுஸ் மாரி இருக்குது பாருங்க. கரெக்டா நீங்களே பாருங்க. வெளியே காட்ட பாருங்க. யார் யாருக்குள்ள இது மாதிரி பில்டிங் பார்த்ததான் அனுபவம் இது. BGMIல எல்லாரும் உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் பில்டிங் மாரி இருக்குது பாருங்க. கிழக்கிறது வந்துட்டுங்க. ஆயில் அடிச்சுக்கிறாங்க தெரியுதுங்களா? அவ்வளோதான் ஃப்ளேவர் பக்கம் வந்துட்டுங்க. கீழே விட்டு திருப்பணுமா சொல்லிட்டாங்க. பாடி ஆச்சு. இங்கேருந்து ரிவர்ஸு அங்கே இது அங்கே வெளியே போகணும். சரிதான் ஃப்ளேவரு. அங்கே வெளியே போகணும். ஃபுல்லு மேடு. ஓய், டிராக்டருக்கு இது பின்னாடி. டிராக்டர் எடுத்தா தான் வண்டி போவோம். நான் கிளம்புறேன். அவள் தான் கிளம்புன்னு சொல்லிட்டாவே நான் நிற்க மாட்டோம். அவ்வளோதான். இவங்க வேலைக்கு நம்ம தண்ணி அங்கேருந்து வந்தேங்க கைஸ். அவ்வளோதான். அன்லோடு பண்ணலையாம். ரிட்டர்ன் தான். காரு 2 லட்சம் லாஸு. கழிக்கல. ஃப்ளேவர் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லையா? நாமளே தான் ஓட்டணும் ஃப்ளேவரு.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் அன்லோட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் பிளேவை ஸ்டார்ட் பண்ணுறது போயிட்டார் ஆப்ரேட்டரு. நம்ம அண்ணன் ரொம்ப சூடாக வர்றாரு, என்னன்னு தெரியல. பிளேவர் எட்டுட்டாங்க கைஸ். அவ்வளோதான் நம்ம டிரைவர் விட்டு ஆயிட்டிங்க எடுக்கிறாரு. பிளேவர்லாம் தயார் பண்ணுறாங்க. அவ்வளோதான். காலில் மெரிகிற ஆர்பிஎம் ரேஸ் பண்ணுறது எக்ஸ்லேட்டரு. அவங்க தான் ஆர்ஐ மேடமா. நம்ம டிரைவர் வேறு அவசரப்படுறாரு. அவ்வளோதான் கைஸ், டோர் திறந்தாச்சு. அது தள்ளின் ரோடு போட்டு வந்தால் முடிஞ்சு. ஆப்ரேட்டர் நமக்கு தெரிஞ்சவர் தான். அவ்வளோதான், அப்படியே கொட்டின்னு தள்ளின்னு போக வேண்டியதுதான். ஹேண்ட் சைன்லாம் பார்க்கணுங்க. செக் பண்ணி வைக்கணும் மாட்டேங்குது. நம்ம வண்டி கொட்டிட்டு விட்டாங்கன்னா நம்ம போகலாம் வீட்டுக்கு. அடுத்த லோடு எம்சாண்டிக்குது. 5 நிமிஷமாக அதேமாரி நின்றுனே தான் இது. வலி பின்னாடி போட்டு நடறாங்க. என்ன ப்ராப்ளம் தெரியல. கோயிலுக்கு கொஞ்சமாக நற்பணிகள் செய்கிறாங்க, கொஞ்சம் எடுத்து போடுறாங்க. ஆப்ரேட்டர் கொஞ்சம் நல்ல மனசாக இருக்கிறதுனால வண்டி போடுறாரு. 3 பேர் கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னன்னு தெரியல, இதை பிரச்சனையா.
ஆப்ரேட்டருக்கு புல்லு வேலை வைக்கிறாங்க. அது ஸ்டேரிங் மாரி அது இது சுற்றி டைட் பண்ணுறாரு. ஊருக்காரெலாம் வந்து பிடிச்சிட்டாங்க, கரெக்டாக போடுங்கன்னு ஃபுல் டைட் விடுவார். ஆப்ரேட்டர் ஓட்டுறாரு, இறங்கி போய் தார் கலையை இழக்கிறாரு. ஊர் மக்கள்லாம் வேடிக்கை பார்க்குறாங்கன்னு பார்த்தா எல்லாம் கரெக்டாக போடுங்கன்றாங்க. முன்னாடி எடுக்கிறாங்க, பின்னாடி எடுக்கிறாங்க. அடுத்தது ரோடு போட மாட்டாங்க. ஆப்ரேட்டர் ஓட்டுறாரு, இறங்கி வேலை செய்கிறாரு. என்ன கதைன்னே தெரியல. ஃபுல்லாக ஒரே ஆள் தான் வேலை செய்கிறாரு. அவர் இன்னைக்கு குவார்டர் கோழி பிரியாணி பண்ணுறாரு. அவ்வளோதான், அன்லோட் பண்ணி ஆயிடுச்சு. இன்னும் பாதி தான் இருக்கு. இவர் அடுத்த வண்டி டிரைவரு புதுசாக நம்ம சப்ஸ்கிரைப் ஆக போகிறாரு, பாருங்க. ஒரு டிராக்டர் டிரைவரு. கண்ணுக்கு போனதாங்க ஒரு 10 மீட்டருக்கும் அவ்வளோ இருக்கு. அவ்வளோதான், ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு.
டவுன்ல டர்னிங்கே வராதுன்னு எல்லாம் ஃபுல் டைட் விடுறாங்க மக்களே. அது மாதிரி பண்ணா யூடியூப்ல வியூஸ் ஆகாது. இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆப்ரேட்டர் ரொம்ப கஷ்டப்படுறாராம், பண்ணிக்கிறாரு. நம்ம அன்லோட் பண்ணியாச்சு, அப்படியே கிளம்பலாம். நம்ம ஆயில் போடாதனால என்னென்ன பண்றாரு பாருங்க டிரைவரு. ஆயில் போடலன்னா இதுதான் நிலமை. உங்களுக்கு தான் பார்த்துக்காங்க, பார்த்து ஆயில் போட்டு ஓட்டுங்க கார் ஓட்டும் போது. பிளான்ட் ஓட்டினார்ல, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாராம். அவருக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதான், அதனால ஜிபே பண்ணுங்க. நான் நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அவர் நம்பரே போட்டு விட்றேன், அவருக்கு ஜிபே பண்ணிடுங்க. உங்களால் முடிஞ்ச நன்கொடை. அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அந்த வண்டிக்காரு. அவரு நம்மளே யூடியூப்ல போடுங்க அப்படின்னாரு. அதனால தான் வீடியோ பிடிக்கிறோம். நமக்கு அடுத்த லோடு இருக்குது, அவர் அன்லோடு பண்ணுறப்பட்டி என் டைம் ஆயிரும். அதனால் நம்ம கிளம்பணும். அவர் இப்போ டோர் லாக் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிட்டு அன்லோட் பண்ணிட்டு வருவார். நம்ம நெக்ஸ்ட் லோடு போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம்.